ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பவுண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பாண்ட்லேயும் ஒரு எஃப்டிலையும் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 இயர் பாண்டு ஒன்று AAA ரேட்டட் பாண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அது 10% வந்து ரிட்டர்ன் தர மாதிரி இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்ரி இயர் வந்து எண்டில் நமக்கு ஒரு 100 ருபீஸ், அதாவது 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக க்ரெடிட் ஆகிரும். அண்ட் எண்ட் ஆஃப் த 10 இயர்ஸில் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட டபுள் த அமௌண்ட் நம்ம வந்து கெட் பண்ணியிருப்போம் ஃப்ரம் பாண்டில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எஃப்டி வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்கில் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்கன்னு செக் பண்ணி பார்த்ததில் 18 months அபோவ் இருக்கிற எஃப்டி சூஸ் பண்ணிங்கன்னா 6.6% கிடைக்கிது. அதே இது சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% கிடைக்கிது. ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6.6% வச்சு கால்குலேட் பண்ணால், சப்போஸ் நம்ம ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம் எஃப்டியில் அப்படின்னா, எண்ட் ஆஃப் 10 இயர்ஸில் நமக்கு ரிட்டர்ன் வந்து டோட்டலாக 1,92,000 கிடைக்கிது. ஸோ இதுவும் நியர்பை டபுள். பட் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது 6.6% தான் எஃப்டியில், பட் பாண்டில் 10% தராங்க. பட் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. இது ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாண்டில் நமக்கு கிடைக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதே இது இங்கே நமக்கு எஃப்டியில் கிடைக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் தான். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.